கரூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு 36 குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விஷயத்துல. கொஞ்சம் பேர் காங்கேயத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், இறந்து போன 41 பேர் குடும்பம் பார்த்தீங்கன்னா. அதில் கரூர் நகரத்துக்குள்ள 80% இருக்கிறாங்க, வெளியே கொஞ்சம் போகணும் 20 கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இதுக்கு இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு. யார் வேண்டாமாலும் வரலாம், மக்கள் வெளியிருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, நகரத்துக்குள்ள எல்லாமே இருக்கிறாங்க. வருகின்ற பொழுது அவங்க போற பாதை தெரியும், யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டும், கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் அமைதியா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன சாவு வீட்டுக்கு போறோம், இறந்து போன வீட்டுக்கு போறோம், யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்த போறாங்க. மக்களுக்கு தெரியும், மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாரை பார்க்கணும். அதனால இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துறாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, அங்க பாருங்க, எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை கார் வரும்னு. ஆனா தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு, அரசியலை விட்டுலாங்க, ஒரு கலாச்சாரம் இருக்கு. நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன? அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள், ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம். அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ராமநாதபுரத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், கரூரை விட்டுக் கொடுக்க மாட்டோம், கோயம்புத்தூர் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இப்ப நடக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தா கரூர்ல ஏதோ 2 பூதம் இருக்கு, உள்ள வந்து அந்த பூதம் கடிச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் செய்தியை பார்க்கறேன். அதனால தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க, யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க. காவல்துறையும் எதற்காக இதை பெரிதுபடுத்தி பேசுறாங்க எனக்கு தெரியல.